இந்த நயன்தாரா அவங்களுடைய விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் கமா போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாகவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சர்ச்சை இருக்குல்ல, இந்த நானும் ரவுடிதான்ற இந்த தனுஷோட அந்த பிரச்சனை வந்து படத்துல. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது எனக்கு பொதுவாக இந்த நடிகைகளுடைய நெகட்டிவான பக்கங்களை வந்து பேசணுன்ற எண்ணம் இல்லை. பொதுவாக இந்த சர்ச்சைகள் பேசும்போது அப்படியே அதை இழுத்துக்கிட்டு போயிடுற மாதிரி இருக்குது. அதாவது அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையும் சேர்த்து பேசுகிற மாதிரிலாம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. இப்போ நயன்தாராவுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவாக சொல்கிறோன்ற மாதிரி இருக்குது. நம்ம நியாயம் கூட சொல்ல முடியல, நெகட்டிவாக சொல்ல மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ இதை பேசுனால போதும், இந்த நயன்தாரா விஷயமே இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு கூட நம்ம முடிவெடுத்தால் கூட அடுத்தடுத்து சர்ச்சைகள் வந்து தொடர்ச்சியாக ஆரம்பிக்கணும்னா அது சம்மந்தமாக சில பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம ஒரு நியாயப்பார்வையோட பேசுவோம். நான் என்ன இப்போது இந்த நயன்தாரா விஷயத்தில் சொல்கிறேன்னா, சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த நானும் ரவுடிதான்ற அந்த சர்ச்சை இருக்குல்ல, சட்ட ரீதியாக வந்து நியாயம் சட்டம் எல்லாம் வந்து கேட்டால் தனுஷ் பக்கம் தான் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இவங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து இவங்க என்ன மாதிரி பாண்டிங் இவங்களுக்குள்ளே இருந்ததுன்றதான் நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே நம்ம போகவும் முடியாது.